ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருக்கூட ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ்லாம் வந்து எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலாங்கிற டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கோல்டு இயரிங் தான். இதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ வாங்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இப்போ அந்த ஸ்டோனோட அந்த கிளிட்டரிங்லாம் வந்து ரொம்பவே டல் ஆகிடுச்சு. இப்போ இதை வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ஷாம்பு சேர்க்க போகிறீங்க. அது எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கோல்டு ஜுவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஷாம்பு வந்து தண்ணி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து அந்த இயரிங்கை போட்டுடலாம். ஒரு 2 hours நல்லா ஊறட்டும் இயரிங் அந்த ஷாம்புவோட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போவே அந்த கொஞ்சம் அழுக்கெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பவுல்லேருந்து எடுத்த இயரிங்கை வந்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இயரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா கோல்டு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது இப்போது. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம கோல்டு ஜுவல்ஸை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.